வணக்கம், வெல்கம் பேக் டு டி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கோலம் போடுறதுக்காக கொஞ்சம் கலர் வாங்கியிருக்கோம். அதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்க போறேன். ரீசெண்டா இப்போ நான் திருவண்ணாமலை போயிருந்தேன். திருவண்ணாமலை போற வழியில திண்டிவனம்ல ரோட்ல ரெண்டு சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கோல மாவு கலர் தான் ரெடி பண்ணி சேல் பண்றாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கலர்ஸ் 100 ருபீஸ்க்கு சேல் பண்றாங்க. இது கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணியே சேல் பண்றாங்க. நம்ம வாங்கிட்டு கோல மாவுல மிக்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணியே சேல் பண்றாங்க. இதை வாங்கிட்டு டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். நமக்கு மிக்சிங்க்கு எல்லாம் வேலையே இருக்காது. என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் அவங்க கலர் நல்லா டார்க்கா தெரியணுங்கிறதுக்காக அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈரமாவே சேல் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு வெயில்ல உலர்த்தாம நிழலே உளுத்தி எடுத்துக்கணும். இத பாத்தீங்கன்னாலே தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு, கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கு. நீங்க இத கொஞ்சம் நிழலே உலர்த்தி அதுக்கப்புறமா டப்பால டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு காஞ்சதுக்கு அப்புறம் இதே இந்த அளவுக்கே கலர் இருக்குமானா கொஞ்சம் லைட்டா டல் ஆன மாதிரி இருக்கு. பட் ரொம்ப ஃபேட்லாம் ஆகல. அதாவது நம்ம ஏதாவது திங்ஸ்ல எல்லாம் கூட ஈரம் படும்போது அது கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும், காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லா தெரியும்ல, அந்த மாதிரி இருந்தது. இதுல இந்த டார்க் எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு மட்டும்தான் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. நீங்க இல்ல அப்படின்னா வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க, காஞ்சு இருக்கா கலரு அப்படி சொல்லிட்டு. நமக்கு காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதோட குவான்டிட்டியும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. நான் இது எல்லாத்தையுமே இந்த வெஜ் மீன் எல்லாம் வாங்கணும்னா ஒரு டப்பா சாம்பார் ரசம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கீழே கொட்டாமையும் இருக்கும், நமக்கு யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா இந்த டப்பா ஃபுல்லா அதுக்கப்புறம் இந்த டப்பாக்கு ஒரு ஆஃப் இருந்தது, அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருந்தது. மீதியை நான் கவர்லயே கட்டி வச்சிருக்கேன். இது தீர்ந்ததுக்கு அப்புறமா இதுல அப்படியே டாப் அப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் லாஸ்ட் இயர் போகும்போதும் வாங்கினேன். கலர் ரொம்பலாம் ஃபேட் ஆகல, அப்படியே தான் இருந்தது. எப்படி நம்ம வாங்கினோமோ அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி கோலம் போடுற ஸ்டென்சில்ஸும் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது திருவஞ்சன கோபுரம் தெருவுல ஒரு கடையில வாங்கியிருந்தேன். அந்த கடைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் வாட்டர் டேங்க் இருக்கும். அதுக்கப்புறமா கோவில்ல பெரிய கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா நிறைய இந்த 10 ருபீஸ் கடைங்க இருக்கும். வெளியே போட்டிருப்பாங்க எந்த பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் அந்த மாதிரி. அந்த கடையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்கு. நான் லாஸ்ட் டைம் போகும்போது அங்க நிறைய ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த வாட்டி கொஞ்சம் திருமஞ்சன கோபுரம் அந்த ஸ்ட்ரீட்ல தான் வாங்கியிருந்தேன். அந்த ஸ்ட்ரீட்ல அந்த ஒரு கடையில எல்லா இந்த மாதிரி கோலத்துக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கிடைக்குது. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் மேல கொடுத்துருக்கேன். நீங்க தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணி நீங்க போகும்போது கூட வாங்கிக்கலாம். இந்த ஸ்டென்சில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தது. இதெல்லாம் சும்மா நம்ம பார்டர்ஸ் வரையறதுக்கு, அதுக்கப்புறமா நம்மளோட வாசப்படியில கோலம் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி இந்த மாதிரி படி கோலம் நிறைய போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு மேல படியில கோலம் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைஸ்க்கு கொஞ்சம் நம்ம படிக்குள்ள பிக்ஸ் ஆகுற சைஸ்க்கு இருந்தது, கொஞ்சம் குட்டி குட்டியா. இதெல்லாமும் உங்களுக்கு அந்த 10 ருபீஸ் கடையிலயும் கிடைக்குது, அங்கேயும் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துட்டு அதுக்குள்ள கோலமாவை ஃபில் பண்ணி பக்கத்துலயே இந்த மாதிரி தட்டிட்டு போற மாதிரி இந்த மாதிரியும் இருந்தது. இது 10 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கான ஸ்டென்சில்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வீட்டுல கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் புது டிசைனா கிடைச்சது, அதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த விளக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிறது, இந்த தேர் மாதிரி, இந்த சிக்கு கோலம்லயே ஒரு வாட்டி போனப்ப நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி எனக்கு ஒண்ணுதான் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த பூ மாதிரி இருக்கிறதும் நம்ம படி கோலத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்க கீழேக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா
இந்த விளக்குலாம் வந்து படி கோலத்துல போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தனித்தனியா இருக்க மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி வாங்கணும்னா நம்ம அதை டபுள் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் பெரிய கோலம் போட்டு அது பக்கத்துல சின்ன கோலம் போடுறதுக்கு, அதுக்கப்புறமா பார்டர்ஸ் போடுறதுக்குலாம் நம்மளால ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டென்சில்ஸ் கூட பாத்தீங்கன்னா நம்ம படிக்கோலம்ல நிறைய யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த சென்டர் பூ மட்டும் தனியா வந்து நம்ம போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் சைட்ல இருக்கிறதுலாம் தனியா போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த பீகாக் வந்து பாத்தீங்கன்னா 2 சைடுமே நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரைட் ஒரு பீகாக்கும் லெஃப்ட் ஒரு பீகாக் கூட வச்சுக்கலாம். சென்டரா ஒரு கோலம் போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோலத்துக்கு யூஸ் பண்றதுதான். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் எல்லாம் 20 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கு. நம்ம வந்து கோலம் போடும்போது அந்த கீழே வந்து கலர்ஸ் ஏதாவது போடுறதுக்குலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து 20 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதுக்குள்ள கோலம் மாவு ஃபில் பண்ணிட்டு இந்த பக்கம் திறந்தோம்னா ஒரே ஒரு கோடு மாதிரி வரும். ஒரு கோலம் போட யூஸ் ஆகும். இந்த சைடு திறந்தோம்னா இப்படி பார்டர்லாம் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு 5 கோடு வர்றதுக்கு யூஸ் ஆகும். இதுலயே வந்து 4 கோடு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி இந்த பிளேட் வந்து கிரிவலம் போற இடத்துல இருந்தது. 3 பிளேட் வந்து 100 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. தனியாவும் கிடைக்குது. தனியா கிடைச்சுன்னா 30 ருபீஸ் 40 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதெல்லாமும் வந்து நமக்கு அந்த கடைகள்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸ் இதுலயுமே வந்து அவங்க ஒரு 50 டிசைனுக்கு மேல வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாமே. இந்த பிளேட்லயே கொஞ்சம் பெரிய பிளேட்டா இருக்கிறதுலாம் 40 ருபீஸ், இதெல்லாம் 40 ருபீஸ். அந்த சின்ன பிளேட்லாம் வந்து 30 ருபீஸ். இதுவும் வந்து அந்த கோவில் பக்கத்துல இருக்க கடையிலயும் கிடைக்குது.